ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துக்கிடுங்க மக்களை. அந்த வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், அண்ணன் சீமான் அவர்களை வந்து வசவு செய்வது போல் அண்ணனை உயர்த்தி பேசுகிறார். ஆமாம் அப்படின்னு அது ஒரு வஞ்சக புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லி அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கிட்டுங்களேன். ஆனாலும் வஞ்சக புகழ்ச்சி அணி தான் அப்படின்னு வச்சுக்கலாம். கேட்டீங்களா? அந்த வகையில் சாட்டை துரைமுருகன் வேலை செய்கிறார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் வந்து கச்சை உடைப்பதற்கு தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆதரவு வட்டங்கள் வந்து 11 லட்சம் பேர்னு ஆயிட்டு. கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகள் இருக்குன்னா அதில் பெண்கள் வாக்குகளை கழித்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 23 லட்சம் 25 லட்சம் வாக்குகள் வந்து ஆண்கள் வாக்குகளாக இருக்கும். அந்த வகையில் 11 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை சப்ஸ்கிரைபர்களை அவர்கள் கொண்டுள்ளார். ஆக அதில் மீதி ஒரு 14 லட்சம் பேர் தான் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடும். அல்லனா அதனுடைய உட்பிரிவு இடுமை கார்த்திகன், ஹிம்லரு, ஹியூமாயினு அப்படின்னு இருக்காங்கல்ல, அந்த சல்லிகளுடைய ஆதரவாளர்களும் இருக்கக்கூடும். அல்லனா நம்ம அக்கா கயல்விழி அவர்களுடைய ஆதரவாளர்களும் இருக்கக்கூடும். சீமானுக்கு மட்டுமே முழுமையான ஆதரவாளர் அதில்லை, கயல்விழி ஆதரவாளர்களும் இருக்கக்கூடும். இல்லை, கயல்விழி அக்கா தெலுங்கர் என்ற முறையில் அவருடைய ஆதரவாளரும் இருக்க முடியும். அண்ணன் தூய தமிழ் கூடி வேண்டுகிறார். நான் தெலுங்கர்னு அவர் ஒரு பாசறையை கட்டி எழுப்பக்கூடும். ஆகவே அவருக்கும் அந்த ஆதரவாளர்கள் இருக்கக்கூடும். கோவிச்சுக்க கூடாதுப்பா, உண்மையை சொல்லும்போது நீங்களா கோவிச்சுக்க கூடாது. ஏன் கோவிச்சுக்கிறத? வீடியோவை பார்க்க ஆரம்பிக்க முன்னாடியே கண்ணை மூடுதான். அதெல்லாம் கோபத்தில் என்னப்பா லைட்டரை மாறி ஏன் பொருத்தி அணைக்கா தம்பி? ஈரோடு சக்தி லைட்டை மாறி பொருத்தி அணைக்கா. என் வீடியோவை முழுமையாக பார்த்துதான். ஆனால் லைட்டை மட்டும் லைட்டரை மாறி இது பண்ணி அணைக்கான என்னத்துக்கு? கோரிக்காத, கமெண்ட்டை போட்டு விடு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஈரோடு சக்தி நமக்கு பிடிச்ச ஆள், நம்ம ஆள். இன்னும் கொஞ்ச நாளையில் பாருங்க, நாம் தமிழரா ஐயா நான் வண்டி மாறிட்டேன். ஏன்னா வண்டி மாறிக்கொண்டே இருப்பது தானே இயல்பு. நம்ம வந்து ஐயா சென்னையை அடையணும். ஆமாம், இப்போ அவசரத்துக்கு ஒரு பஸ்ஸு கிடச்சிச்சு, ஏறிட்டோம். அது மதுரை வரை தான் போவோம். சரி, மதுரையில் போய் இறங்கினோடனே இன்னொரு வண்டி வருதுன்னு வைங்களேன், திருச்சி வரை தான் போவோம் அப்படின்னா திருச்சி வரை தான் அந்த வண்டியில் போவோம். அடுத்து சென்னைக்கு வேற ஒரு வண்டியில் போவோம். அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம வந்து வாகனங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும். அதாவது வாகனம் அவ்வளோ காடு தான் போகும்னா நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது தானே. அந்த மாதிரி இருந்தால் தானே இலக்கை அடைய முடியும். அப்படி தானே? அதே மாதிரி ஈரோடு சக்தி போன்றவர்கள், தூய தமிழ் கூடி நாங்கள் தான் என்று பறைசாற்றி கொண்டிருப்பவர்கள் வந்து ஒரு நாள் கண் விழித்துக் கொள்வார்கள். பயணத்தில் தூங்கி கொண்டே இருப்பாங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலையும் நான் அதை சொல்லியிருந்தேன். ஒரு எம்ஜிஆர் ரசிகர் இருக்கார், அவர் ஜெயலலிதாவுக்கும் ரசிகர். அதாவது கடும் உழைப்பாளி, உழைத்து களைத்து இருப்பவர். அவருடைய தோழர்கள் சினிமா பார்க்க போகணும்னா, அப்போ டூரிங் தேட்டர் இருக்கக்கூடிய காலத்தில், இது வந்து இருக்கக்கூடிய காலத்தில், இப்போ சினிமா தேட்டருக்குலாம் போகணுன்னா ஒரு போகணுன்னாலே 500 ரூபா தேவை. இப்போ சினிமாவே பார்த்துக்கிட முடியாது. நான்லாம் சினிமாக்கள் பார்த்து வெகு காலமாகிவிட்டது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த விமர்சனமும் நம்மளால் சினிமா விமர்சனமாக கூட பண்ண முடியாது. நமக்கு அதுக்கு காசு இல்லைன்னு வைங்க, அதுக்கான வருவாயும் இல்லை, காசும் இல்லை. இப்போ அது முடியாது, அப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அவர் அந்த டூரிங் தேட்டர் இருக்கிற காலத்தில் அப்படிங்களா, டூரிங் தேட்டர் அந்த ஊர்லேருந்து 2-3-4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். அப்போ போவாங்க, நைட்டோடு போயிட்டு அங்கே அவர் உழைத்து களைத்தவர். அதிகாலையிலே 4 மணிக்கே எழுந்திரிச்சு போய் வேலைகள், தண்ணி பாய்ச்சுற நீர் பாய்ச்சுற வேலைகள் இருந்து இரவு 8 மணி 9 மணி வரை வேலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து சாப்பிட்டுட்டு உடனே சினிமாவுக்கு 9:45 பிறப்பிட்டு சைக்கிளில் வெக்குன்னு ஓடி தேட்டரில் போய் 10:30க்கு போய் படத்தை பார்க்கணுன்னா தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். அவர் தூங்கிடுவார். ஆமாம், படுத்து தூங்கி வருவார். அந்த மணலில் இந்த டிக்கெட்டில் 3 வருஷ டிக்கெட்டில் வந்து அதுக்கு அங்கே தான் பெஞ்சு அதுக்கு அங்கே தான் சேரணும். அப்படி 3 விதமாக இருக்கிறதுல 3 வருஷம் அந்த மணலில் ஒரு படுத்து தூக்கிடுவார். ஜெயலலிதா சின்ன போதும் உடனே வந்து அவராக இடத்துல எந்திரிச்சுக்கிட்டு தூக்கத்திலே டக்கு அப்படியே கை தட்டுவாராம். ஆமாம், பிறகு அவராகவே படுத்துக்கிட்டாரு. அங்கே படத்தையும் பார்க்க மாட்டார், அங்கே பாட்டு இருந்தாலும் அதை கேட்க மாட்டார். யாரா பக்கத்துலேயே ஜெயலலிதாச்சின்னு தட்டுனா அப்படின்னு தட்டுவாராம்.
அப்படிப்பட்ட ஒரு அதாவது ஒரு அபரிதமான பற்று பாசம் உள்ளவராக அவர் தொண்டராக இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். அதே மாதிரியான நண்பர்கள் நாம் தமிழர் கட்சியிலையும் இருக்கிய, கண்ணை மூடிக்கிட்டே கைத்தட்டி அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. எப்போ இதை நீங்கள் குறைப்பட்டுக்கும் இல்லையே, நான் உண்மையை தானே சொல்கிறேன். அப்படி ஒருவர் இருக்கிறார் இன்னும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிக்க வேண்டி வந்துடும். அதனால சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி இருந்து அண்ணன் சொல்வதற்கெல்லாம் கை தட்டிக்கிடுதியா. அண்ணன் எனக்கு நான் ஆட்சிக்கு வந்தா நீட்ட முடிப்போம், இருக்கிற மெடிக்கல் காலேஜ் பூராத்தையும் பூட்டு வாங்கி, திண்டுக்கல் பூட்டு வாங்கி பூட்டு போட்டுருவேன் அப்படிங்காரு. அடா என்ன அறிவு கெட்டவனே, அப்படிலாம் இந்த நன்னாளில் நான் அண்ணனை வைவதற்கு திட்டுவதற்கு தயாராக இல்லை. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் அப்படி ஒரு கூட்டம் போட்டீங்கன்னா அங்கே மருத்துவமனையாகவும் அது இருக்குல்ல, வெறுமனே மெடிக்கல் காலேஜான்னா கல்லூரியாக மட்டும் இல்லைல்ல, அங்கே பயிற்சி பெறுவதற்கு மட்டுமோ இல்லை கல்வி பயிலுவதற்கு மட்டுமோன்னு காலேஜாக இல்லைல்ல, மருத்துவமனை மாதிரில இருக்குது. திருநெல்வேலி மருத்துவமனையை எடுத்துக்கிட்டா, மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டா 2000 படுக்கைக்கும் மேலான வசதிகள் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தாலும் அங்கே 5000 6000 படுக்கை வசதிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த அளவு கொரோனா காலத்துலலாம் எல்லோரும், நான் கொரோனா காலத்தில் நான் மருத்துவமனையில் இருந்தேன். கொரோனாவில் இல்லை, வேறு ஒரு பிரச்சனையில் நான் மருத்துவமனையில் இருந்தேன். அப்போது எல்லா படுக்கைகளுக்கும் ஆக்சிஜன் வசதி செய்துட்டாங்க. அந்தளவில் விறுவிறுன்னு நடந்தது. ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நினச்சிடாதுங்க. ஐயா நம்ம இவர் வந்தார்ல, நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் வந்தார்ல, அந்த நேரத்தில் தான் எல்லா இடத்துலையும் கொரோனா இருக்கிற இடம்ட்டு இல்லை, கொரோனா பேஷண்ட்டுகள் இருக்கிற பகுதியில் இல்லை, எல்லா படுக்கைகளுக்கும் மேலோடி ஆக்சிஜன் சிலிண்டரு எல்லாம் பொருத்தி, குழாய்கள்லாம் பொருத்தி எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க. எந்த நேரத்திலும் எதுக்கும் தயார் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான கட்டமைப்பை அத்தனை குறுகிய காலத்தில் திமுக அரசு உருவாக்கியதை பார்த்து நான் ஒரு 3 நாள் தான் இருந்தேன். நானே ஆச்சரியப்பட்டு கொண்டேன். அதாவது மருத்துவர்கள் என்னை அறிவுறுத்தினார்கள், உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் மருந்து மாத்திரையில் சரி பண்ணிக்கிடுங்க, இந்த இடத்துல இருக்காதிய, ஓடுங்க. நீங்கள் அந்த கவலையிலேயோ இல்லை இந்த கொரோனா இருக்குங்க பீதியிலேயோ உங்களுக்கு இதய பாதிப்பு எதுவும் அதிகப்பட்டு விடக்கூடாது. அதனால் உங்களுக்கான தேவையான மருந்து மாத்திரைகளெல்லாம் நாங்கள் 1 மாதத்துக்கு தாரோம். பிறகு கொரோனாவுடைய தாக்கம் குறையும் போது வாங்க, கூடுதல் வைத்தியம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி, இப்போதைக்கு உங்களுக்கு இதய பாதிப்புனால் உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நீங்கள் உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி மருந்து மாத்திரைகள் தந்தி அனுப்பி வச்சாங்க. அதை நன்றியோடு நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய தருணம். நம்ம எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வரணும்லாம் நினைக்கண்டாம். நம்ம அண்ணன் சீமானை பற்றியது தான். அதாவது அண்ணன் தரமான மருத்துவம், தரமான கல்வி அப்படின்னு பேசுவார்ல, தரமான மருத்துவமும் இருக்குடே அப்படின்னு சொல்லுறதுக்கு தான் அதை நான் சொல்லுதேன். மற்றபடி நம்ம அந்த நம்ம பேச சப்ஜெக்டை விட்டுட்டுலாம் டைவர்ட் ஆகி எங்கேயும் போகிறதில்ல, நேரே அங்கே தான் வருவோம். நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இல்லை அதை புரிந்து கொள்ள மறுத்து கூட போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதற்கு காலையின்மையால் கூட நீங்கள் அதை கடந்து போகலாம், ஸ்கிப் பண்ணி கூட போகலாம். என்னடா வளர்த்துக்கிட்டே இருக்கான்ட்டு நீங்கள் அப்படி இயற்கை தானே. என்ன எதையோ பேசிக்கொண்டு போனால், அதாவது சூடு சுயமாக சிலர் எதிர்பார்ப்பார்கள். அரசியலில் சூடும் சுயமாக எதையாவது சொல்லி விடுவானோ, இவன் எதை சொல்ல விட்டான், அதை சொன்ன வரானா, இதை சொல்ல வருகிறானா அப்படின்ட்டு அந்த கடைசி கட்டத்தை பார்த்து விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு போகும்போது நம்ம காட்டை சுற்றி வந்தோம்னா அவங்களுக்கு போக்கு காட்டதாண்டா அப்படின்ட்டு அது இயல்பு தான், நான் அதை மறுக்கலை. இப்போ நம்ம அண்ணன் சீமானை பற்றி சாட்டை துரைமுருகன் ஒரு வசவுகிறார். இப்போ முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை நான் அண்ணன் ஸ்டாலின்னு சொல்லலாம், முதல்வர் ஸ்டாலின் வேணாலும் சொல்லலாம், வெறுமனே MK ஸ்டாலின் வேணாலும் சொல்லலாம். என்னை யாரும் கடிந்துக்க போகிறதும் இல்லை, கோயிச்சுக்க போகிறதும் இல்லை, அதுக்காக என் மீது வழக்கு போட போகிறதும் இல்லை. கேட்டீங்களா? யாதொருவரையும் மரியாதையாக பேச வேண்டும் என்ற பண்பாடு மிக்கவராக முதல்வர் அவர்கள் இருக்கிறார். அந்த பண்பாடு, அவர் காத்து வரும் அந்த பண்பாடு, எதிரிக்கும் நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிற பண்பாடு, அந்த கருணை உள்ளம் அவர்கிட்ட இருக்கு.
அதை கண்ணார தமிழ்நாட்டு மக்கள்லாம் காங்காங்க. கண்ணை மூடிக்கிட்டு இருக்க கசவாளி பயல்களுக்கு அது தெரியாது. இந்த நேரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு நேரத்தில் யாரையும் நம்ம திட்டக்கூடாது. இருந்தாலும் ஒரு ஆவேசத்தில் வந்த வார்த்தை, அதை அந்த வார்த்தையை நம்ம புறக்கணிச்சுக்கிடுவோம். அப்போ மற்றவர்களுக்கு தெரியாதுன்னு வைங்களேன். அவர் அத்தனை கருணையோடு எல்லாரையும் அணுகிறார். விஜயகாந்த் அவர்கள் மரணத்தின் போது நடந்த சம்பவங்களை பார்த்தா அவர் எத்தனை விதமான ஒரு அன்போடு, பாசத்தோடு, நெருக்கத்தோடு, ஒரு நேசத்தோடு, ஒரு ஒரு பாங்கோடு, ஒரு தமிழ் பண்பாடோடு அவர் நடந்து கொண்டார். அப்படிங்கிறது விஜயகாந்த் ரசிகர்கள், உண்மையிலே விஜயகாந்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நெஞ்சார நினைக்கிற ரசிகர்களுக்கு அது புரியும். கேட்டீங்களா? நம்ம திமுகவுக்கு சொம்படிக்கலை, உறுதியாக அந்த சொம்படிக்கலை, அது புரியும். அத்தனை கருணை உள்ளம் படைத்த திமுக தலைவர் அவர்களை நம்ம மரியாதைக்குரிய ஐயா முதல்வர்னு சொல்லுதில் நமக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுறதுக்கு தான் சொல்லுதேன். அந்த வகையில் இந்த சாட்டா மாமாப்பையா இருக்கான் தெரியுமா, ஐயா முதல்வர் அவர்களை தரக்குறைவாக பதிவிடும்படியாக இப்போ ஒரு ட்வீட்டு போட்டிருக்கான். என்ன ட்வீட்டு போட்டிருக்கான்னா, ஒருவர் என்ன தலைவரையா நம்ம ஏன் பிரதமர் ஆக வேண்டும், தலைவர் முதல்வர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் பிரதமர் ஆக வேண்டும் என்று ஒருவர் புத்தகம் எழுதுகிறார். ஒருவர் அந்த புத்தகத்தை வாங்குகிறார்னு வச்சுக்கிடுவோமே. அதை போட்டு அந்த படத்தெல்லாம் பகிர்ந்து இவன் என்ன சொல்லியிருக்கான், என்ன எதையும் போட்டிருக்கானே, அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானாம் அப்படின்னுட்டு ஒரு பதிவு போட்டிருக்கான். அதாவது வஞ்சக புகழ்ச்சியா? அப்படி தானே, வஞ்சக புகழ்ச்சி தானே இது. அந்த வகையில் அந்த மாதிரி வஞ்சக புகழ்ச்சியா ஐயா முதல்வர் அவர்களை இழிவு செய்வது போல் அண்ணன் சீமான் அவர்களை இழிவு செய்திருக்கிறான். ஏன் எப்படி இது எப்படி இழிவு செய்துட்டான்? என்னடா நீ மறிச்சு இங்கேயே உள்ளே இந்த எடை குத்துத, இந்த உள் குத்து எடை குத்தி அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து, செருப்புல ஒரு குத்து, உழப்புல ஒரு குத்தி எங்க கச்சை உடைக்கலான்னு பாக்கியா? நீ ஒரு சாதாரண திருக்கோடி, எங்கேயோ ஒரு புறம்போக்கு கிடந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு எங்க நாத்தாக்கா கச்சையை உடைத்து விடுவாயா? அது உன்னால் முடியுமா? நடக்கக்கூடிய காரியமா? அப்படின்னு நீங்கள் தம்பிகள் கேட்குறது, விரும்புறது, கொதிக்கிறது எல்லாமே எனக்கு தெரியுது, கேட்குது. நான் என்ன செய்யட்டும்? சாட்டை துறமுருகன் அப்படித்தானே போட்டிருக்கான். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானான்ட்டு. ஐயா திரு முதல்வர் அவர்கள் ஒருபோதும் வைகுண்டம் என்பதை ஏற்றுக்கொண்டவர் அல்ல. வைகுண்டம் என்ற பேரை ஏற்றுக்கொள்வாரே தவிர அங்கே ஒரு வைகுண்டம் இருக்கு, நான் அங்கே போகிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற கொள்கை சித்தாந்தத்திற்கு அவர் ஒருபோதும் இணங்கியவர் அல்ல. அவருடைய கொள்கை பெரியாருடைய கொள்கை. அப்படிங்கும்போது அவரை நீங்கள் குறிக்கவில்லை. அவர் கூரை ஏறி ஏற்கனவே கோழி பிடித்து விட்டார். உன்னுடைய பார்வையில் பார்த்தா கூட, சாட்டை மாமாப்பைய மஞ்சப்பொடி பார்வையில் பார்த்தா கூட அத்தனை கடினமாக அவனை வைய வேண்டும் என்றால் அந்த பெயருக்கு வேற மரியாதை கொடுக்க முடியாதுங்கிறதுனால தான் பேச வேண்டியிருக்கு. நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கிற. இப்போ அவன் சொன்னது மாதிரி கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது அப்படின்னு அவன் எதை சொல்லுதானோ அது ஒரு படத்தில் வரும். சிவாஜி அவர்கள் நடித்த படத்தில் அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன். முதல்ல நான் திணறின மாதிரி பேசுனேன்னா நீங்களாவே அந்த வார்த்தையை முன்னெடுத்து பேசிக்கிடணும் அப்படிங்கிறது தான். என்னுடைய பேச்சில் நிறைய இடத்தில் நான் பின்தங்குவது போல் கையை அசைப்பதெல்லாம் என்னுடைய மேனரிசமே நான் பேச வந்ததை நீங்கள் முன்கூட்டியே சொல்லிவிடுங்கள் என்பது போல் தான். அதைத்தான் சொல்ல வந்தேன். இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன்லாம் அப்படின்னு சாட்டை துறைமுருகன் அந்த ட்வீட்டில் போட்டிருக்காமல, அதாவது சுட்டு செய்தி. நம்ம அண்ணன் சீமான் சொல்லுவார்ல, சுட்டு செய்தின்ட்டு அந்த சுட்டி இருக்காமல்ல, அந்த சுட்டு இருக்கிறதுல அவன் சொல்கிற அந்த கூரை தமிழ்நாட்டு ஆட்சி பீடம் அப்படி வச்சுக்கலாமா, கோழி பதவி அப்படி வச்சுக்கலாமா. அதை ஐயா முதல்வர்கள் எப்போது அதை பிடித்து விட்டார். அப்போ அவன் சொல்லலை. ஐயா முதல்வர் அவர்களை சாட்டை மாமாப்பைய சொல்லலை. யாரை சொல்லுதான்? அண்ணன் சீமானை தான் சொல்லுதான். அதுக்கு என்ன ஆதாரம் நீங்க கேக்கிய? இந்தாங்க பாருங்க. 10 பேர் ஒரு மகுவாமிரவரை நீங்க
பேட்ச் கொடுத்துட்டு போகணும். பதவி பிரமாணம் எடுக்கும்போது தமிழ் மீது, என் தாயின் மீது, எங்கள் தலைவன் பிரபாகரன் மீது உறுதியிட்டு பதவியேற்க. அண்ணன் சீமா என்ன சொல்றாரு? 10 எம்பிக்கள் 10 எம்பிக்கள் 10 எம்பிக்கள் 10 எம்பிக்கள் வருவோம். அப்படியே போவோம். எல்லாரும் சட்ட பைக்கில் பிரபாரம் படத்தை வச்சுருவோம். வச்சுக்க எடா அண்ணனை எடான்னு சொல்லலை. இந்த கட்சியில் ஒரு கடைக்கோடி தம்பி, என் தம்பின்னு வச்சுக்கிடுவோமே, அவனை எடான்னு சொல்லுவேன். ஏடா என் தம்பி, உன் சட்ட பைக்கில் நீ பிரபாரம் படத்தை வச்சிருக்கியா? நீ நாத்தாக்கா கட்சிக்காரன் தான் வச்சுக்கிறீங்க. உன் சட்ட பையில் உன் பிரபாரம் படத்தை வச்சிருக்கியா? அதெல்லாம் சீமான் படத்தை தான் வச்சிருக்கியா? சரி, ஒரு தம்பி கேட்கான், என் ஊரில் தான்ப்பா கொடியேற்றுவோம் தம்பின்ட்டு. அண்ணே நீங்கள் நின்று கொடியேற்றுங்க. அதோட எப்படி நானும் கூட நிற்கேன். எல்லாம் அண்ணாச்சி தலைமையில் விட்டுருங்க. அண்ணாச்சி நின்று எல்லா வேலையும் பார்த்து கொடியேற்றட்டும். நான் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு நைட்டு ஒரு 9 மணி வாக்கில் வருவேன். நீங்கள் பாயசம் வச்சு முடிங்க, கொடியேற்றி முடிக்கிறதுக்குள்ளே நான் வந்துடுவேன். ஆமாம், மற்றபடி இப்போ எல்லாத்தையும் பாருங்கள், அண்ணாச்சி தலைமையில் விடுங்க. அண்ணாச்சி மைக் செட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடட்டும் அப்படிங்க. நான் அந்த கட்சியே இல்லைப்பா, என்னையாப்பா இழுக்க உள்ள அப்படின்னா, எனக்கு நீங்கள் ஒரு பொதுவான ஆள் தானே, எங்களை கடுமையாக விமர்சிக்கிற ஆள் நீங்கள், எங்களுக்காக இது செய்யப்படாதா? அப்போ நீ எங்கடே போகிற? உன் கட்சிக்காக அந்த வேலையை எனக்கு இதெல்லாம் எனக்கு கட்சிங்கும் அவ்வளோதான். இதுக்கெல்லாம் நம்ம அலைய முடியுமா? இது நமக்கு தேவையா? காசை எவனும் ஏற்றுதான் இல்லை ஏற்றாமல் போகிறான், நமக்கு என்ன அப்படிங்க. அடுத்த நொடியே இது உண்மையிலே நடந்தது. இதுக்குமே நிரூபிக்கணும்னா அந்த தம்பியே ஒரு நாளைக்கு பேட்டி கொடுக்க வச்சுக்கிடுவேன். எவனாவது கேட்டீங்க, அந்த தம்பியே ஒரு நாள் ஆமாம் அண்ணாச்சிட்ட சொன்னது உண்மைதான், ஆமாம் அதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த தம்பி பேருக்கு கூட என்னால் விரிவாக என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு அது தேவையில்லை, பார்த்துக்கிடுவோம். இப்போ அப்படிப்பட்டவங்களை கட்சியில் தொண்டர்களாக வைத்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் அண்ணன் சீமான் நம்ம சாட்டை மாமா பையிலையும் வச்சிருக்க. மாமா பையன் என்ன சொல்லுதான்? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போயிடுவான் அப்படின்னு சொல்லுதான்னா யாரை சொல்லுதான்? இந்த வீடியோ பார்த்து இல்லை, அந்த வீடியோவில் அண்ணன் சொல்லுது வச்சிருந்த பாருங்க, 10 பேர் பைக்குள்ள பிரபாகரன் படம், நாங்கள் உறுதிமொழி எடுப்போம் தமிழ் மீதும், எங்கள் தமிழ் தாய் மீதும், எங்கள் தெய்வத்தின் மீதும், அண்ணம்மாள் மீதும், அக்கா கயல்விழி மீதும். அதுக்கடுத்த யாரு? மாவீரன் பிரபாகரன் மீதும், அதுக்கு தம்பி ஒரு பையன் இருக்கான், அந்த தம்பி பாப்பா மீதும் சத்தியம் செய்து நாங்கள் பார்லிமெண்டில் பதவி எடுப்போம். ஒரு முகவ மைத்ரா இல்ல, 10 முகவ மைத்ராவாக நாங்கள் இருப்போம் அப்படிங்கா. யாரு? நம்ம அண்ணன் சீமா. அப்படி சொன்னான்னா என்ன அர்த்தம்? இடையே ஒரு கவுன்சிலருக்கே நம்ம பக்கத்து போய் கிடக்கமாடா, வானம் ஏறி வைகுண்டம் போறதை பத்தி பேசியடா, இது நடக்கக்கூடிய காரியமாடா, பேதல போவான் இப்படி பேசலாமாடா, கூரை ஏறியை நம்ம கோழி பிடிக்கலையடா, அதான்டா ஒரு கவுன்சிலரே ஜெயிக்க முடியலையடா அப்படின்னு நம்ம சாட்டை துறமுருக மாமா பைய மஞ்சப்பொடி மாமா பைய அண்ணன் சீமான அத்தனை இழிவாக ஒரு ட்வீட்டு அந்த சுட்டியிருக்கான்.